ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபைன் சேனல். நான் உங்கள் ரோஹித். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் மண்டேனா ஒரு 4 கம்பெனி பேர் சொல்லிட்டு இருப்பேன். விச் மீன்ஸ் அந்த 4 கம்பெனி நல்லா இருக்கும், அதர் தென் தட் பர்சனலாக எனக்கு பிடிக்கும், இல்லை சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து எடுத்து பேசிட்டு இருப்பேன். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 4 கம்பெனிஸ் ஐ வுட் பர்சனலி பை. அது வந்து ஒரு டாப் மல்டி பேகர்ஸாக மாறும் அப்படின்றது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த ஒரு டாப் 5 கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் டெவலப்டு கம்பெனிஸ். இதுக்கு மேலேயும் டெவலப் ஆகும், பட் லைஃப் லாங் நான் ஓன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த டாப் 5 ஸ்டாக்ஸ் விச் மீன்ஸ் டாப் 4 ஸ்டாக்ஸ் நான் இப்போ பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக எப்போவுமே வாங்கிட்டு இருப்பேன் அண்ட் ஃபியூச்சர்லையும் வாங்குவேன். இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக கிரியேட் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸாக அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் லார்ஜ் கேப்பாக மாற போகும்போது அது ஒரு பெரிய ஹியூஜ் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னிருந்தேன் ஒரு டாப் 5 கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸை விட இந்த கம்பெனிஸ் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு கம்பெனி தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ ஏன் நான் எப்போவுமே மண்டேஸ் டைமிங்கில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் கொடுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் புரியும் எந்த கம்பெனியை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ சீரீஸ் மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ இந்த டாப் 5 கம்பெனிஸ் சொல்லியிருந்தாங்க, ஸோ அதை தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியும். ஸோ நான் இப்போ ஒரு 2 வீக்ஸ் பேக் சொல்லியிருந்தேன், நம்ம அதாவது என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வர வேண்டியது. சம் இஷ்யூஸ்னால அந்த ஆக்டிவேஷன் ப்ராப்ளம், அப்புறம் ஓப்பனிங் ப்ராப்ளம், அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால இப்போ தான் அந்த ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது போன வாரமே கொடுக்கலான்னு நினச்சேன். சரி, அடுத்த வாரம் ஒன்றா சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டேன். போன வாரம் சென்டரில் தான் கிடச்சிது. அதே மாதிரி பல வீடியோஸ் நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணதுனால அதை ஹேட் பண்ண முடியல. ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டோம். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9626243520. ஸோ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்ன அந்த நம்பர். ஸோ டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், கீழே ஸ்க்ரீன்லையும் பிளேஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க். இட்ஸ் அவங்களுடைய மார்க்கெட் கேப் அண்ட் அவங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இது சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்றது ஒரு பேங்க். நார்மலாக எல்லா பேங்க்கும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்ரெஷரி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பாரா பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்ரெஷரி அண்ட் ஃபாரின் காயின்ஸ் கரன்சி விச் மீன்ஸ் டாலர் அதில் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பாங்க. இந்த ஃபாரெக்ஸ் கரன்சி ரிசர்வ்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேரளா பேஸ்டு பேங்க். நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ஆர்ஐஸ் அதிகம், விச் மீன்ஸ் ஃபாரினில் போய் வேலை செய்கிறவங்க அதிகம். ஸோ அவங்க வந்து இங்கே காசு அனுப்புறதுக்கு ஒரு பெஸ்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தா சவுத் இந்தியன் பேங்க். 100 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1970 1927 அந்த காலகட்டத்திலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல இந்த பேங்க் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. ஸோ எங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 8206 crores. மோஸ்ட்லி நான் இன்னைக்கு பேச போகிற கம்பெனிஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப், மிட் கேப் ஆர் இப்போ ரீசன்ட் டேஸ்ல லார்ஜ் கேப்பா மாறி இருக்கிற கம்பெனியா தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ் பத்தி தான் பேச போறோம். இன்னும் 2 மேபி லார்ஜ் கேப்ல இருக்கான், மிச்சம் 3மே நான் சொல்றது தான். மோஸ்ட்லி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 8206 crores அண்ட் கரண்ட் பிரைஸ் வந்து 31. ஸ்டாக் பிஇ வந்து 7. அண்ட் மோஸ்ட்லி நான் இந்த பேங்க்ஸ் பத்தி விச் மீன்ஸ் இந்த கம்பெனிஸ் பத்தி பேசுறல. ஸோ இது மோஸ்ட்லி அவங்களுடைய ஸ்டாக் பிஇ அண்ட் பிரைஸ் டு புக்ஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறத எடுத்து பேசுறேன். இந்த பிரைஸ்க்கு நான் வாங்குவேன் அப்படின்றது தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டாக் பிஇ வந்து ஒரு 7.37 வருது. புக் வேல்யூ வந்து ஒரு 25 rupees அண்ட் டிவிடெண்ட் yield வந்து 0.93%. ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஒரு 5.23%. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு 12.4%. அண்ட் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1 rupees அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து 0.75 அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 40. டெட் வந்து டோட்டலாக 98,645 crores. நான் எப்பவுமே சொல்றது இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ல டெட் அப்படின்றது எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதை இப்போ கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த கேபிட்டல் அடிபிசி ரேஷியோ வந்து ஃபுல் அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லிடுறேன். அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆஸ் யூஷுவல் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ல அவ்வளோ பெரிய டாமினன்ஸ் இருக்காது, அதனால 0 ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ இது மோஸ்ட்லி இந்த 4 கம்பெனிஸ் எப்படி இருக்கும்னா ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சம்மந்தப்பட்டதான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல இது கிடைக்கும், விச் மீன்ஸ் நல்ல சேஃப்டி கிடைக்கும் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கும் நல்ல சேஃப்டி கிடைக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 100 years பேக் 1921 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ்நாடு பேஸ்டு ஒரு பேங்க். அண்ட் சவுத் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர் அந்த சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோடைய டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டயர் 2, டயர் 3 அண்ட் டயர் 1 சிட்டிஸ்லையும் அங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இதில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ரீட்டெயிலை விட. அண்ட் தென் நீங்கள் கார்பரேட்ஸை கொடுக்கறத விட பர்சனலை கம்பேர் பண்ணி கொடுக்கறத விட இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்கறதுல சேஃப்டி அதிகம் அண்ட் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டும் ரீபே ஆகும். ஸோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து யாருது அப்படின்றது ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ அது கிளியர் ஆனவொடனே இந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் ஏற ஆரம்பிச்சிடும். அண்ட் இதோடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7661 crores. இது ஒரு மிட் கேப்ல தான் இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு மிட் கேப்ல தான் இருக்கு. அண்ட் எங்களுடைய ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா ஒரு 7.313 இருக்கு. புக் வேல்யூ வந்து 438, பட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 484 தான். ஸோ ப்ரைஸ் டு புக் அப்படின்றது ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஒரு கரன்சி வைஸ் பார்த்தீங்கன்னாலே ஒரு 20 rupees அப்படி தான் இருக்கு. 20-30 rupees தான். ஸோ ஆர்ஓசி வந்து 6.41%. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு 16.8, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் 1.86 இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூவேட் பண்றது 526. ஓவரால் டெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,291 crores. டெட் டு ஈக்விட்டி 6.97 அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஹேஸ் யூஷுவல் 0ல இருக்கு. ஸோ இந்த டெட் அப்படின்றது நான் எப்பவுமே சொல்றது தான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமேல் ஜுவல்லரி. நான் இந்த கம்பெனியில் விச் மீன்ஸ் நான் இந்த சேனலில் பேசின கம்பெனிஸ்லேயே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி பற்றி நான் பேசுகிறேன்னா அது ஒரே ஒரு கம்பெனி தங்கமேல் தான். பிகாஸ் ஐ நோ த ப்ரொமோட்டர் பர்சனலி. ஸோ அதனால் நான் அந்த கம்பெனிஸை வாங்குவேன். அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க ஆப்ரேட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ தான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் விச் இஸ் ஃப்ளாக்ஷிப் ஒரு இது ஓப்பன் பண்ணுறாங்க, கடை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமேல் ஜுவல்லரிஸ் நேமில் இருக்கிற மாதிரி ஜுவல்லரி சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மலபார், டைட்டன், ஸோ அதெல்லாம் சேல் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி தங்கமேல் அப்படின்றது ஒரு ஜுவல்லரி சேலிங் கம்பெனி. நீங்கள் நிறைய ஹேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இவங்க வந்து ஃபேமிலியாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 4 ஜென்ரேஷனாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா, அப்பா, இவங்க. ஸோ இவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு 4 ஜென்ரேஷனாக ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பல கடைகள் இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,655 crores அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,332. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து போனஸ்லாம் கொடுத்தாங்க. ரீசெண்ட் டேஸ் மீன்ஸ் நான் சொல்றது ஒரு 6 months 4 months பேக்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அண்ட் ஸ்டாக் பி வந்து 29. ஸோ இந்த 29 அப்படின்றது ஒரு 20 அந்த ரேஞ்ச், 21, 20 அந்த ரேஞ்சில் வாங்கும்போது பெட்டராக இருக்கும். அண்ட் மிச்சப்படி இதில் இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாது. ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் வாங்கலாம். ஸோ நான் வாங்குவேன், அது சொல்கிறேன். ஸோ புக் வேல்யூ வந்து 163 rupees, டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 0.43%, ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஒரு 16.8, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு 22.4 அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு 10 rupees, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து ஒரு 7.41 அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 668 rupees மார்க்கெட் வேல்யூவேட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ டெட் வந்து 527 crores. ஸோ டெட் அப்படின்றது இந்த செக்டார்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்றது ஒரு ஹியூஜ் கமாடிட்டி. ஸோ இப்போ ஒரு சவரன் கோல்டு அவங்களும் இறக்கணும்ல. இப்போ 1 kg கோல்டு இறக்கணும்னா கிட்டத்தட்ட சம் அமௌண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு 50 lakhs 60 lakhs தேவைப்படுதுன்னு எடுத்துக்கலாம் ஒரு 1 kg கோல்டு இருக்கிறதுக்கு. ஸோ மொத்த காசு அவங்க போட முடியாது. ஸோ கடனை வாங்கி அதை போட்டு பிஸ்னஸ் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்ஸை கடனை கட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த செக்டார்லையும் டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 67.3% இருக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். ஸோ இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக ஒரு பேங்க் தான். இது ஒரு கேரளா பேஸ்டு ஒரு பேங்க் தான். சவுத்தில் கொஞ்சம் டாமினண்டான ஒரு பேங்க். ஸோ இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931. ஸோ நான் இப்போ பேசின எல்லாமே 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும், இல்லை பல வருஷத்துக்கு மேலே, விச் மீன்ஸ் 50 to 60 years அப்படி ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் பேங்க்ஸாக தான் இருக்கும். ப்ரொமோட்டர் வந்து நல்லா இருப்பாங்க, விச் மீன்ஸ் ப்ரொமோட்டர் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிஸ்னஸ் மாடலும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆஸ் யூஷுவல் சேஃபாகவும் இருக்கும். ஸோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் அப்பயும் நான் அவங்க வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்ல நான் பர்சனலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 ட்ராவன்கோர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ட்ராவன்கோர் ஃபெடரல் பேங்க் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. டெபிட் கார்டு அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னென்ன பேங்க்ஸ் பண்ணிட்டு வராங்களோ அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 37,191 crores. இதுதான் கொஞ்சம் லார்ஜஸ்ட் பேங்க், விச் மீன்ஸ் லார்ஜஸ்ட் கம்பெனி நான் பேசிட்டு இருக்கிறதுல. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153 அண்ட் ஸ்டாக் பி வந்து 9.74 அண்ட் புக் வேல்யூ வந்து 105. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஒரு 5.97 அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15.3, ஃபேஸ் வேல்யூ வந்து 2 rupees, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து 1.30%, இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 213 அண்ட் டெட் அப்படின்றது 2,38,850 crores. ஸோ பேசிக்காக நான் எப்பவுமே சொல்கிறது தான், இதில் எப்போவுமே டெட் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0, டெட் டு ஈக்விட்டி வந்து 10 இருக்குது. ஸோ அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவ்வளோதான் கம்ப்ளீட்டட். ஸோ இதுதான் இருக்கிறதுல நான் சொன்ன எல்லாம் பேசியாச்சு. ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்னு பேசியாச்சு. தனித்தனியாக ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணி நான் தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இது இருப்போம்.
ஸோ கால் பண்ணால் அது ரீச் ஆகாது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த பர்சனலாக டவுட் இருக்குது அப்படின்னா நான் கால் பண்ணுறேன். மோஸ்ட்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். விச் மீன்ஸ் அது புரியறதுக்கு நான் சொல்கிறேன், மெசேஜஸ் பண்ணுறது புரியறதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.